எப்பவும் கடைசியில தான் சொதப்போம். இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்லயே சொதப்பியாச்சு. எக் வந்து கெட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அத கீழ போட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இவன் சொன்னான், "என்ன ஸ்டார்ட்டிங்கே சரியில்லையே பார்த்துக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சரி ஸ்டார்ட்டிங்ல சொதப்புனனால கடைசியில சூப்பரா வந்துரும் அப்படின்னு நெனச்சோம். எனக்கு இந்த டார்க் சாக்லேட் போட்டோனே தான் என்னடா மிளகு போட்ட மாரி இருக்கு உள்ள, பார்க்கவே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். "ஏய் நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லி என்ன திட்டிட்டே பண்ணான். "இந்த எக் கெட்டுருச்சுன்னா நீ தான் காரணம்" அப்படின்னு. நல்லா வந்துருச்சுங்க. அதனால சாக்லேட்லாம் குடுத்து பிஸ்கெட்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இந்த டைம் ஒரு ஷெஃபோட ரெசிபி பார்த்தோங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் மிக்ஸ் பண்ணி போடுங்க, சூப்பரான டெக்ஸ்சர் வரும் அப்படின்னு. அது அதே மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் இவன் சிந்திட்டான். நான் தொடச்சிட்டே இருந்தேன். இவன் மறுபடியும் சிந்துவேன் அப்படின்னா, எனக்கு என்னமோ தொடச்சிட்டு பண்ணாதான் அதில் ஒரு நிம்மதி. யாரெல்லாம் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாதி முடிக்காமையே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போவும் என் தம்பி சொன்னான், ஓவன் இல்லைன்னா அந்த ப்ரௌனி டெக்ஸ்சர் வராது, நம்ம வேற ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லடா இவங்க குக்கரில் தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவனே மண்டை கல்வி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. என்னன்னா இந்த சாக்லேட்ஸ்லாம் போடல. இவ்வளோ பண்ணி ஃப்ளாப் ஆன ஒரே ரீசன் அவன் இல்லாததுனால தாங்க. ஏன்னா குக்கர்லேயே ஒரு 1.5 hours தான் நாங்கள் பார்க்குறோம். அது குக்கே ஆகலை. செம்ம காண்டாயிருச்சு. எப்படியும் நல்லா வராது அப்படின்னு நாங்கள் முடிவே பண்ணிட்டோம். சரி ஓகே வீடியோ பாதியோட ஸ்டாப் பண்ணிடலாம். நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் போட்டுடலாம்டா, ஏன்னா நம்ம இது வரைக்கும் நல்லாலாம் பண்ணல எல்லா ரெசிபியும் அப்படின்னு சொன்னேன். பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பார்க்க ப்ரௌனி மாதிரி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். தயவுசெய்து கேக்கெல்லாம் என்கிட்ட ரெசிபி கேட்டுறாதீங்க. பாய் பாய்.